வெளிநாட்டில் வேலை செய்து வந்த தனது கணவரை காணவில்லை என இளம்பெண் கண்ணீர் மல்க சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். சேலம் சூரமங்கலம் முல்லைநகர் பகுதியில் வசித்து வருபவர் நித்யஸ்ரீ. இவரது கணவர் கார்த்திக் ரங்கநாதன். இவர்களுக்கு சாயிஷா, சாய்மித்ரன் ஆகிய 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் கார்த்திக் ரங்கநாதன் சவுதி அரேபியா ரியாத் நாட்டில் உள்ள சஃபாரி கம்பெனியில் சூப்பர்வைசர் இன்ஜினியராக வேலை செய்து வந்துள்ளார். கடந்த 3 மாதத்திற்கு முன்பு வேலைக்கு சென்ற தனது கணவரிடம் அவ்வப்போது தொலைபேசியில் தகவல்களை பரிமாறியுள்ளார். இந்த நிலையில் கடந்த 20ஆம் தேதி இரவிலிருந்து தனது கணவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதனால் கணவர் வேலை பார்க்கும் கம்பெனி ஊழியர்களிடம் கேட்டபோது 20ஆம் தேதி இரவு வேலை முடித்துவிட்டு டாக்ஸியில் சென்றதாக தெரிவித்துள்ளனர். இதையடுத்து அவரது உடன் தங்கியிருந்த நண்பரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது இதுவரையில் தங்கியிருந்த இடத்திற்கு வரவில்லை என கூறியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த நித்யஸ்ரீ தன் கணவருக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் தனது குழந்தைகளுடன் தவித்துக் கொண்டிருப்பதாகவும் தமிழக அரசும் இந்திய அரசும் சவுதி அரேபியாவில் காணாமல் போன என் கணவரை கண்டுபிடித்து இந்தியாவிற்கு கொண்டு வந்து தங்களுடன் சேர்த்து வைக்க வேண்டும் என கண்ணீர் மல்க தெரிவித்தார்.